இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. அதன் பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெறுவதற்காக யோர்தானுக்கு வந்ததாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. பாவத்திலேயே வாழ்ந்த மனிதர்கள் யோவானிடம் சென்று தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்று அவர்கள் தூய்மை அடைந்ததாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 5-6 இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. பாவத்திலே வாழ்ந்த மனிதர்கள் தான் யோவானிடம் சென்று திருமுழுக்கு பெற்று அவர்கள் பாவத்திலிருந்து தூய்மை பெற்றதாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆனால் பாவமே செய்யாத இயேசு திருமுழுக்கு பெறுவதற்காக ஏன் யோவானிடம் செல்கிறார்? இயேசு பாவம் செய்யாதவர் என்று புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். பாவத்தை தவிர இயேசு மற்ற அனைத்திலும் நம்மை போல் வாழ்ந்தார் என்று இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. பாவத்தில் வாழ்ந்த மனிதர்கள் யோவானிடம் சென்று திருமுழுக்கு பெற்று தூய்மை அடைந்தார்கள். ஆனால் பாவமே செய்யாத இயேசு ஏன் திருமுழுக்கு பெற யோவானிடம் செல்கிறார்? புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தை இதற்கு அழகான பதிலை நமக்கு தருகிறது. இயேசு கிறிஸ்து வழியாக நம் அனைவரையும் தமக்கு ஏற்புடைய மக்களாக ஆக்குமாறு கடவுள் பாவமே அறியாத அவரை பாவ நிலையை ஏற்க செய்தார் என்று புனித பவுல் அங்கு சொல்லுவார். இயேசு கிறிஸ்து வழியாக நம் அனைவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடைய மக்களாக ஆக்குமாறு பாவமே அறியாத இயேசுவை கடவுள் பாவ நிலை ஏற்க செய்தார் என்று அந்த இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன. மற்ற மனிதர்கள் தங்கள் பாவங்களை சுமந்து சென்று யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றார்கள். ஆனால் இயேசுவோ உலக மக்களின் பாவங்களை சுமந்து சென்று யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெறுகிறார். மற்ற மனிதர்கள் திருமுழுக்கு பெற்ற போது யோர்தான் ஆற்றினால் அவர்கள் தூய்மை அடைந்தார்கள். ஆனால் இயேசு திருமுழுக்கு பெற்ற போதோ இயேசுவால் யோர்தான் ஆறு பரிசுத்தம் அடைகிறது, தூய்மை அடைகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் இயேசுவை போல் பரிசுத்தமாக வாழ்வோம் என்று சொன்னால் நம் நிமித்தம் நாம் செல்லுகின்ற இடம் தூய்மை அடையும், பரிசுத்தம் பெறும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு முதல் சிந்தனையை கொடுக்கிறது. இரண்டாவதாக, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றவே இயேசு திருமுழுக்கு பெற யோர்தானுக்கு சென்றார் என்று சொல்லி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இவ்வாறு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்று இயேசு கரை ஏறிய போது பரலோக பிதா அவரை குறித்து பூரிப்பு அடைந்ததாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் சம்பவங்கள் நமக்கு கொடுக்கிற அழகான 2 ஆவிக்குரிய சிந்தனைகள். இயேசுவை போல் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று சொன்னால் நம் நிமித்தம் நாம் செல்லுகின்ற இடம் தூய்மை அடையும், பரிசுத்தம் பெறும். இரண்டாவதாக, இயேசுவை போல் நாமும் கடவுளின் திருவுளத்தை இந்த உலகில் நிறைவேற்றி வாழ்வோம் என்று சொன்னால் பரலோக பிதா நம் பொருட்டு பூரிப்படைவார், மகிழ்வடைவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ நாட்களில் நோன்பிருந்து செபித்து எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி மனமாறி கடவுளை நோக்கி திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் இயேசுவை போல் வாழ்வோம், இயேசுவை போல் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா நம் பொருட்டு பூரிப்படைந்து இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம்.
இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களை உமக்கு ஏற்புடைய மக்களாக ஆக்குமாறு பாவமே அறியாத இயேசுவை பாவநிலை ஏற்க செய்து அவர் வழியாக எங்கள் அனைவரையும் உமக்கு ஏற்புடைய மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லு. விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் இயேசுவை போல் பரிசுத்தமாக வாழ்ந்து இயேசுவை போல் இந்த உலகில் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி நாங்கள் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.